Daily. Taste the Daily. கனிம கொள்ளை, அதாவது மலைகள் உடைத்து எடுப்பதில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெறுது. இது விஷயமா அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், பொல்யூஷன் மினிஸ்டரு, நீர்வளத்துறை அமைச்சர், முதல்வர் வரைக்கும் கடிதம் கொடுத்துட்டோம். அதாவது இதில் எந்த மாதிரியான முறைகேடு நடைபெறுதுன்னா, தமிழகத்தில் இருக்கிற மலைகள் எல்லாம் உடைத்து எடுப்பதில் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்யூட்டர் 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகியும் இன்னும் பேப்பர்னால் பில்லு தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி கையில் எழுதுகிற பில்லு இன்னும் இப்போ கூட இந்த பில்லை குவாரி உரிமையாளரே பிரிண்ட் பண்ணிட்டு வரார், அவரே எழுதிக்கிறார், இந்த அதிகாரி சீலே அவரே போட்டுக்கிறார். அப்போ எப்படி கனிம வளத்துறையில் எப்படி முறைகேடு, ஊழல், லஞ்சம்லாம் நடக்காத இருக்கும்? இதுதான் முக்கிய. இது மலைகள் உடைத்து எடுப்பதில் முறைகேடு. இந்த மாதிரி பில்லு இன்னும் கம்ப்யூட்டர் 20 வருஷம் ஆகியும் இது நடைபெறுது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி கனிம வள டைரக்டருக்கு கடிதம் கொடுத்தேன். என்னான்னு, கணினி 20 வருஷம் ஆகுது, இன்னும் கையிலே எழுதுறீங்களே, ஏன் ஈவே பில்லு, ஈவே பாஸு, கம்ப்யூட்டர் பில்லு கொடுக்க மாட்டீங்கன்னு. நீங்கள் 23ஆம் தேதி, டிசம்பர் 23ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஈவே பில்லு முறையை நடைமுறைப்படுத்தலைன்னா தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கனிம வளத்துறையில் இருக்கிற கணினி உடைக்கப்படும் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை உடனே நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம். இது தொடர்ந்து நடக்குது. இந்த முறைகேடு எப்படி நடைபெறுதுன்னா, முதல்ல இந்த பில்லுனால் உடைக்கிறத கணக்கு காட்டுறதில்ல. இந்த பில்லை 10 முறை 100 முறை கூட ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். மேஜிக் பென் இருக்குது. இது ஏற்கனவே இதே ப்ரெஸ் கிளப்பில் நான் உங்களுக்கு மேஜிக் பெனில் ஊதுவத்தி காமிச்சு அழிக்கிறது நடந்தது சொன்னேன். தொடர்ந்து இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு மாவட்ட ஆட்சி இருக்கும். இதன் மூலியம் கணினி எடுக்கிறதுல முறைகேடு. இதை அங்கே மலையை உடைச்சி தயாரிக்கிறாங்கல்ல, தயாரிக்கிறதுக்கு 4000லேருந்து 5000 க்ரஷ் யூனிட் இருக்குது தமிழகத்தில். 5000. அதில் கடந்த 2021 ஜூன் மாதம் வரைக்கும் 500 பேருக்கு தான் ரெனியூவல் பண்ணோன்னு கொடுத்தாங்க. அந்த 2021 ஜூனுக்கு அப்புறம் இப்போ ரெனியூவல் கூட பண்ணல. அப்போ அரைக்கக்கூடிய கனிமங்கள்லாம் எங்கேருந்து வருது, எப்படி இவங்களுக்கு வருது? மலையை உடைக்க வெடிமருந்து அரசு தான் குடிக்கிறோம், இது எங்கேருந்து வருது? அப்போது அங்கே உடைக்கிற மலையை முறைகேடை இங்கே க்ரஷர்லேயோ அரைக்கிறதுக்கு இங்கே பில் போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்கன்னு இங்கேயும் இதை செய்யறதில்ல. அனுமதி இல்லாத இயங்குது தமிழகத்தில் இருக்கிற க்ரஷர்கள். 5000 க்ரஷர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 296 க்ரஷ் யூனிட் இருக்குது. ஆனால் அனுமதி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் அனுமதி கொடுத்தது 20 பேருக்கு தான் பர்மிட் தராங்க. காஞ்சிபுரத்தில் 162 இருக்குது. மலையே தெய்வமாக கும்பிடுற திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அதிக மலைகள் உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் இதை எப்படி தடுக்க போகிறோம்? ஈவே பில் வந்தால் தடுத்துருவோன்னு இதை கொடுக்குற. இது வரைக்கும் 5 கமிஷனர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க இந்த 3 வருஷத்தில். அதாவது கமிஷனர்னால் அதாவது டைரக்டரு, இயக்குனர், இவங்கெல்லாம் மாறி மாறி வராங்க. டைரக்டர்னு வராங்க, கமிஷனர்னு வராங்க. இது வரைக்கும் மாற்றப்பட்டுக்கிட்டே 6 மாதத்துக்கு. நாங்கள் ஒரு மனு எடுத்து போய் கொடுத்தோம்னா அடுத்தது அந்த மனு மீது என்ன நடவடிக்கைன்னு போகிறதுக்குள்ளேயே அந்த கமிஷனர் மாற்றப்படுறார். ஒரு முறையும் இந்த பரோட்டா சூரி கதை மாதிரி நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது எந்த நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை. அதனால தான் உங்களை சந்திக்கிறோம். இது இல்லாத இந்த 4500 5000 க்ரஷர் இல்லாமல் இது நம்ம ஊருக்கு எடுக்கக்கூடிய கனிமங்கள். இதில் மிக மோசமானது எதுன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 120லேருந்து 150 மலைகள் கோரை விட்டுருக்காங்க ஏலம். அதில் 70 மலை ஓசூர்லேயே இருக்குது. இன்னும் அவ்வளோ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு என்ன நடக்குதுன்னா, கர்நாடகாவில் இருக்கிறவங்க அங்கே க்ரஷர் போட்டு நம்ம மலையை ஒடிச்சு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1 லட்சம் டன்னு கர்நாடகாவுக்கு போகுது. அங்கேருந்து நம்மளால் ஒரு 750 மில்லி தண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. எவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது, எடுத்துகிட்டு வர முடியுமா? யாராவது காரில் கூட எடுத்துகிட்டு வர மாதிரி, சொந்த காரில் கூட எடுத்துகிட்டு வருவோம், அவ்வளோ செக் போஸ்ட் இருக்குது. ஆனால் இங்கேருந்து 1 லட்சம் டன்னு கனிமம் டெய்லி போகுது. அங்கே இருக்கிற ஆட்சியரை கேட்குற, அங்கே இருக்கிற ஒரு க்ரஷர்லேயும்
அதாவது டிபிஹெச் டன் பர் ஹவர், ஒரு டன்னுக்கு 500 ஒரு ஹவருக்கு 500 டன் அறக்கக்கூடிய மிஷின்லாம் இருக்குது. இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இருக்குது. ஆனால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமானா போய் பார்த்துருப்பாங்களா? இல்லை. இங்கே செங்கல்பட்டில் இருக்குது ஒரு ஸ்டோன் குவாரி ஒன்று, ஸ்ரீவாரி ஸ்டோன்ஸுன்னு பழைய அமைச்சர்து, செங்கல்பட்டில் இருக்குது. அங்கேயோ ஒரு ஹவருக்கு 500 டன் அறக்கூடிய இயந்திரம்லாம் இருக்குது. இந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. போய் பார்த்துருப்பாங்களா? அது மாதிரி அரைக்கிறதுனால இன்றைக்கி கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் டன்னு போகுது. அங்கே இருக்கிற அதிகாரிலாம் என்ன பண்ணுறாங்க? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.